بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் பக்ரா கூறும் அழகிய அறிவுரைகள் என்கின்ற தொடரில் இன்றைய தினம் திருக்குரானுடைய 2வது சூரா 127வது வசனம், 8வது வசனம், 129, 32, 133 ஆகிய வசனங்களை பற்றிய விளக்கத்தையும் அதிலிருந்து கிடைக்கின்ற படிப்பினைகளையும் நாம் அறிய இருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித குலத்தில் சிறந்த ஒரு முன்னோடியாக தேர்வு செய்கிறான். அதற்கு பிறகு அவர்களை காபாவின் அடித்தளத்தை உயர்த்துமாறு கட்டளையிடுகிறான். ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலேயே மனிதர்கள் அல்லாஹுவை வணங்குவதற்கு முதலில் கட்டப்பட்ட ஆலயம் காபா தான். அந்த காபாவை புதுப்பிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இணைந்து இந்த காரியத்தை செய்கிறார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறான், இது ஒரு சம்பவத்தை நினைத்து பாருங்கள். யர்ஃபஉ இப்ராஹிம் அல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அந்த ஆலயத்தின் அடித்தளத்தை உயர்த்தும் பொழுது சொன்னார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக்க அந்த சமியுல் அலீம், நீதான் செவியேற்பவன் அறிந்தவன் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த ஒரு பிரார்த்தனையின் பின்னணியில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த பணியை செய்பவர்கள் நபிமார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதர். இந்த பணியை அவர் செய்கின்ற பொழுது அவர் கையில் எடுத்திருக்கிற பணி மகத்தான பிரம்மாண்டமான பணி, சாதாரண ஒரு வேலை கிடையாது. ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஒரு இடத்தின் பால் அழைப்பதற்குரிய ஒரு இடம் அது. அல்லாஹ் சொன்னானே, மக்களை ஹஜ்ஜின் பால் அழையுங்கள், அவர்கள் மெலிந்த ஒட்டகங்களில் ஏறியோ அல்லது நடந்தோ வருவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானே. வெகு தொலைவில் இருந்தும் வந்து அந்த ஹஜ்ஜு உம்ரா கிரியைகளை நிறைவேற்றுகிற ஒரு ஆலயம், முதல் ஆலயம், அதை உயர்த்துகின்ற பணி மிக செம்மையான சிறந்த மகத்தான பணி, பிரம்மாண்டமான செயல். அந்த செயலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யும் பொழுது என்ன மாதிரியான ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட வச்சாங்க? யா அல்லாஹ், நாங்கள் செய்கிற இந்த காரியத்தை எங்கள்கிட்டருந்து நீ ஏற்றுக்க, நீதான் செவியேற்பவன் அறிந்தவன். இந்த வார்த்தை ஒரு பணிவையும் வெளிப்படுத்துகிறது, மன தூய்மையையும் வெளிப்படுத்துகிறது. பொதுவாக இறைவனுக்காகத்தான் நம்முடைய எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை நாம் கற்றிருந்தாலும், நம்மையும் மீறி நம்மிடத்தில் ஷைத்தான் எப்படி ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான்? நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பிறருக்கு தெரியணும், ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, பலருக்கும் தெரியணும், அது விளம்பரமாக்கப்படணும், பலரும் அது விமர்சையாக பேசணும், அது பிரம்மாண்டமாக பூரிப்படையணும். பா, இப்படிப்பட்ட தியாகியா, இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பாளரா, இப்படி வாரி வழங்கும் வள்ளலா, இந்த அளவிற்கு சிறந்தவரா, இந்த அளவிற்கு இவரிடத்தில் திறமைகள் இருக்கின்றனவா, இந்த அளவிற்கு இவர்கிட்ட ஆற்றல்கள் இருக்கின்றனவா, இந்த அளவிற்கு இவரிடத்தில் செல்வங்கள் குவிந்து இருக்கின்றனவான்னு சொல்லி மக்கள் எல்லாம் பார்த்து நம்மை பூரிப்படைந்து புகழணும், நம்மளை விட்டு ஆளே இல்லை என்கின்ற அளவிற்கு நம் மீது மக்கள் அப்படி பார்த்து ஆச்சரியப்படணும் என்கிற மனம் அப்படியே உள்ள வந்து மன தூய்மையை பாழாக்கிறோம். அல்லாஹ்க்காகத்தான் இதை செய்கிறோம், அல்லாஹுடைய திருமுகத்துக்காக செய்கிறோம், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் நம்ம செய்கிறோம், அல்லாஹ் கூலி வழங்குவான் என்பதற்காக செய்கிறோங்கிறத மாற்றி மனிதர்களின் திருப்திக்காக செய்கிறோம்.
4 பேர் நம்மை புகழ்வதற்காக செய்கிறோம். 50 ரூபா போடுற இடத்துல 500 ரூபா போடும் பொழுது அதை வாங்குபவர் நம்மை பார்த்து புன்னகை பூத்து நிற்கிறாருன்னா 5000 ரூபா போட தோணுது. உங்களை விட்ட வேற யாராவது இருக்கிறாங்களா, நீங்க தானங்க அள்ளி கொடுக்குற ஆளு அப்படின்னா 50000 ரூபா போட தோணுது. முதல் பில்லு உங்கள்கிட்ட தான் போட வந்திருக்கோங்க, நீங்க கொடுத்தாதான் தொடங்கி வச்சாதான் அந்த காரியமே தொடங்கும் அப்படின்னோன்னா 5 லட்ச ரூபா போட தோணுது. இப்படி மனிதனுடைய உள்ளத்துல தூண்டிக்கிட்டே இருக்கா இல்லையா? அப்ப மனிதன் எதை விரும்புகிறான்? துன்யாவில் அற்பமாக 4 பேர் எதையாவது சொல்லணுங்கிறத நினைக்கிறான். அதிலும் எந்த மாதிரி காரியத்தில் நடக்கும் தெரியுங்களா? நாம் அற்பம் என்று கருதி செய்கிற சிறிய காரியத்தை எல்லாம் இஹ்லாஸா பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். சின்னஞ்சிறு வேலைகள் இஹ்லாஸா நடக்கும். தெரு ஓரத்தில் பைக்கில் ஒருத்தர் போயிட்டு இருப்பார். அவர் சைடு ஸ்டாண்டை எடுத்து விடலை. பாய் சைடு ஸ்டாண்டு எடுத்து விடுங்க, சரி பண்ணிட்டு போயிடுவார். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்போதாவது சாதாரணமாக நடக்கும். இதை யார்கிட்டையாவது நம்ம பெருமையாக சொல்லுவோமா? நேற்று காலையில் ஒருத்தர் அப்படி போனார், நல்ல வேலை நான் பைக் ஸ்டாண்ட் எடுக்க சொன்னேன். இல்லை, அப்போ நம்மளை மாதிரி ஒரு அறிவாளி அந்த வழியாக போகலைன்னா அவர் உயிர் தேருமா? இப்படி பெருமை அடிப்பானா? இருக்காது. ட்ரெயினில் உட்காந்துருக்கோம், பக்கத்தில் ஒருத்தர் அடுத்த ஸ்டாப் இறங்க போகிறார், ஃபோனை வச்சுட்டு இறங்க, பாய் பாய் ஃபோன் எடுத்துங்க அண்ணே, ஃபோன் எடுத்துங்கண்ணே. மறுநாள் கிட்டத்தட்ட ஒரு 20000 ரூபா மதிப்பில் ஒரு ஃபோனுங்க ட்ரெயினில் வரும்போதுங்க விட்டுட்டார். நான் சொன்னதுனால எடுத்தார், இல்லாட்டி என்ன ஆகுது? இப்படி பெருமை அடிப்பானா? அவன் அன்றாடம் செய்கிற அப்படி சுண்டு விரல் அப்படி சொடக்கெடுக்கிற மாதிரி செய்கிற காரியங்களை கடந்து போகிறான் பாருங்க. நிறைய செயல்கள், நிறைய தர்மங்கள், நிறைய விஷயங்கள், சின்னஞ்சிறு காரியங்களை எல்லாம் இஹ்லாஸாக செஞ்சிடறான். அது அவன் மறந்துடுறான், சொல்கிற அளவுக்கு கூட இல்லை, அவன் பாட்டு கடந்து போகிறான். ஆனால் பிரம்மாண்டமான காரியத்தை செய்கிறான் பாருங்க, அந்த இடத்த அற்பமாக்கி ஊர் மக்கள்கிட்ட விளம்பரமாக்கி பாழாக்கிறான். நம்மகிட்ட இருக்கா இல்லையா? ஒரு 5 ரூபா போகிற வழியில் ஒருத்தர் கையேந்துறாங்க, கேட்டதுக்கு ஒரு 5 ரூபா போட்டு போயிட்டான். இது ஊரெல்லாம் பெருமை அடிப்பானா? இருக்காது. ஆனால் ஒரு 5000 ரூபா கொடுத்தான்னு வைங்க, அது பலருக்கும் தெரியணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா ஃபேனில் ஒரு பேர், 10 ஃபேன் இருக்கும், அதில் 10 ஃபேன்லையும் ஒரு பேர் இருக்கும். டியூப்லைட்டில் ஒரு பேர், வாட்சில் ஒரு பேர், அது குவாட்ஸ் கம்பெனி பேர், அது கீழே அந்த கொடுத்த ஒரு பேர், அந்த ஹவுல் தொட்டிக்கிட்ட ஒரு பேர், ஒரு ட்ரம் வச்சா அதில் ஒரு பேர், டம்ளர் வச்சா அதில் ஒரு பேர் இருந்துச்சு. அப்போது ஒரு சேவையாக செய்யப்படுகிற காரியத்தில் கொஞ்சம் அதிகபட்சமாக செய்ய செய்ய அந்த இடத்தில் தான் நினைவுபடுத்தப்படணும், தன்னுடைய புகழ் மேலோங்கணும் என்று பெரிய காரியத்தில் எதிர்பார்த்து நாளை மறுமை நாளில் நம்ம பெரிய அளவில் செய்திருக்கிற காரியத்திற்கு பிரம்மாண்டமான கூலி கிடைக்கும். ஆனால் இந்த பெரிய அளவில் செய்த காரியத்தை விளம்பரப்படுத்தும் பொழுது டோட்டலாக என்ன ஆயிடுச்சு? அது வீணாகி மறுமையில் அதற்கு காசு புண்ணியம் இல்லாமல் போயிடுது. அதே நேரத்தில் சிறிய அளவில் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியமெல்லாம் நன்மையை சேர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நாளைக்கு இவனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சின்னஞ்சிறு காரியங்களாக சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் நிற்கும் போல தெரியுது. ஏன்? பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய அளவிலான அர்ப்பணிப்புகள், வாரி வழங்குகிற தன்மைகள் எல்லாம் விளம்பரத்திற்காக அவன் செய்து விடுகிற காரணத்தினால் எல்லாம் பாழாயிருது. அல்லாஹ் சொல்லுகிறான், லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. சொல்லி காட்டியோ தொல்லை கொடுத்தோ உங்களுடைய தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள், பாத்திலாக்கி விடாதீர்கள், வீணடித்து விடாதீர்கள். சொல்லி காட்டிட்டாங்கன்னு வைங்க, நான் தான் கொடுத்தேன், என்னால் தான் முடிஞ்சது, நான் கொடுக்கலன்னா நடந்திருக்காது, அதோட பாழா போச்சு. அல்லது காசு கொடுத்ததற்காக அவர்களை வேலை வாங்குறதும் கஷ்டப்படுத்துறதும் துன்பத்துக்குள்ளாக்குறதும். சும்மாவை கேட்டேன், காசு வாங்கினில, தேவைங்கும்போது கொடுத்தன்ல, தேவைங்கும்போது என்கிட்ட கேட்டில, தேவைன்னு இந்த வந்து நின்னில என்று அதை சொல்லி சொல்லி குத்தி காட்டி இவன்கிட்ட போய் காசு வாங்கினமே, இனிமேல் இவன் மூஞ்சிலே முழிக்கூடாதுங்கிற அளவிற்கு வெறுப்படைய செய்வது. இதுவும் என்ன ஆயிரும்? தர்மங்கள் பாழாக்கி போயிடும். அப்போ நாம் செய்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் திருப்தி அடைய வேண்டும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். காபத்துல்லாவை கட்டுறாங்கங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் சாதாரணமாக ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு காசு கொடுக்குறோம், உதவி செய்கிறோம், ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறோம். காபா மற்ற இடங்களில் தொழுவதை விட பன்மடங்கு கூலியை பெற்று தருகிற ஒரு இல்லம், புனித இல்லம்.
அல்லாஹ்வால் முதலில் கட்டி அமைக்கப்படுகிற ஆலயம், அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட இல்லம். அந்த புனித நகரத்தின், புனித இல்லத்தின் ஒட்டுமொத்த உலக மக்களின் ஹஜ்ஜி என்ற கிரியை நிறைவேறுவதற்குரிய ஒரு இல்லம். அதனுடைய அடித்தளத்தை உயர்த்துறது யாரு? நாம தானே என்கின்ற அகந்தையோ பெருமையோ கர்வமோ பகட்டோ இல்லாத வகையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்துகிட்டாங்களா இல்லையா? இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் மசியா சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தார்கள், மலஸ், ரியாத், சவுதி அரேபியா. ஏசியன் மார்க்கெட் மதுரையிலிருந்து பிரத்யேகமாக இறக்கப்படும் பல வகைகள், காய்கள், கீரைகள் மற்றும் பூ வகைகள் எப்போதும் தரமான முறையில் வாங்குவதற்கு வாடிக்கையாளர்களை அன்புடன் அழைக்கிறது. ஏசியன் மார்க்கெட், எக்ஸிட் 18, ரியாத், சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பெஸ்ட் சாய்ஸ் புதுப்பொலிவுடன் பத்தாரியா. ஹிஷாம் அல் ஒக்லா பார்மசி. எங்களிடம் அனைத்து விதமான மருந்துகளும் மற்றும் ஷாம்பூ வகைகள், சோப்பு வகைகள், காஸ்மெட்டிக் வகைகள், குழந்தைகள் பெண்களுக்கான நாப்கின்கள் நிறைவான விலையில் தரமானதாக கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அன்புடன் அழைக்கிறது ஹிஷாம் அல் ஒக்லா பார்மசி, பத்தாக், ரியாத். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திப்பது கொடிக்கல் பாளையம் கிளை, திருவாரூர், வடக்கு மாவட்டம். இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்துரைக்கும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் குவைத் மண்டலம், முர்காப் சிட்டி ஜோன், ஃபர்வானியா ஜோன், ஃபாஹில் ஜோன். இனாயத் மஹால் மற்றும் இனாயத் பேலஸ் உங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனைத்து விதமான வசதிகளையும் உள்ளடக்கியது. இனாயத் ரெசிடென்சி, ஏசியன் நான் ஏசி ரூம்ஸ், சென்னை விமான நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில், மசூதி தெரு, கண்டோன்மெண்ட் பல்லாவரம், சென்னை. Assalamu alaikum. Majal IT Networks, complete low current solution provider in Kingdom of Saudi Arabia. Data, telephony and CCTV, access control system, audio visual conferencing and public address system, burglar alarm, fire alarm and fiber networks, turnstile pedestrian, gate security, walk-through scanners and general electric work. Thanks for watching. இந்நிகழ்ச்சி சிறப்புற பிரார்த்திக்கும் ஜூஸ் பார்க், சர்ச் தெரு, சி பல்லாவரம். எவ்வளவு மன தூய்மையான ஒரு வார்த்தை! அந்த அடித்தளத்தை உயர்த்த எங்கள் ரப்பே, நாங்கள் செஞ்ச இந்த காரியத்தை எங்கள்கிட்ட இருந்து நீ ஏற்றுக்க, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு விரும்பினாங்க பாருங்க. அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயல்களில் வெளிப்பட்டிருக்கிற மன தூய்மை. இது இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய அமல்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் ஆழமான அடித்தளம் மன தூய்மை. நம்ம யாருக்காக செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக செய்கிறோம்னு இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. எதற்காக? அந்த ஊரில் இருந்தால் இந்த மார்க்கத்தின்படி நடக்க முடியாது, இந்த சத்தியத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல முடியாது, இந்த மார்க்கத்தின்படி சுதந்திரமாக இருக்க முடியாது, மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வணக்க வழிபாடுகளை அமைத்து கொள்ள முடியாது. என்ன பண்ணுறது? அந்த ஊரில் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டாங்க. சிறுவர்கள் கையால் விலங்கிடப்பட்டு கடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டாங்க. பாலைவன மணலில் போட்டு புரட்டப்படுகிற அவலத்திற்கு ஆளாக்கப்பட்டாங்க. அந்த ஊரில் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு ஹிஜ்ரத்து பண்ணி போனாங்கல்ல. எப்படி போனாங்க? சில பேர் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு போனாங்க. சில பேர் அபிசீனியாவுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் வருஷம் இருந்து கஷ்டப்பட்டுட்டு மதீனாவுக்கு போனாங்க. இப்படி சொந்த ஊரை விட்டு, நாடே வேணாம், பெரும் தனவந்தர்கள், செல்வந்தர்கள் தன்னுடைய வீடு வாசலையெல்லாம் விட்டுட்டு, நான் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நான் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து பண்ணி போகிறேன்னு ஒரு நபித்தோழர் சொல்கிறார், சுஹைபுங்கிற நபித்தோழர். அப்போ அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, அப்படியா, நீ தானே போகிற, நீ மட்டும் போ, அல்லாஹ்வுக்காக தானே போகிற, நீ மட்டும் போ, நீ சம்பாரிச்சதெல்லாம் விட்டுட்டு போ. அப்போ அவர் சொல்லுகிறார், அப்படியா, உங்களை நான் அல்லாஹ்வின் முன்னிலையில் சாட்சியாக வைப்பேன். நான் இறைவனுக்காகத்தான் மதீனாவுக்கு போகிறேனே தவிர இந்த சொத்துக்களை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அதை விட்டுட்டு அவர் போனார். பெரும் தனவந்தர், எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். அப்படி போன தியாகிகளுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, இன்னமல் ஆமாலு பின்னியாத், எல்லா செயல்களும் எண்ணங்களின்படிதான் கூலி வழங்கப்படும். ஓ இன்னமாலி குல்லிம்ரி மானவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணியதே கிடைக்கின்றது. ஃபமன் கானத்து ஹிஜ்ரத்துஹு இலத் துன்யா, யாருடைய ஹிஜ்ரத்து உலகத்திற்காக இருக்கிறதோ, மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வந்து செட்டில் ஆகிறாங்கன்னா பல காரணமாக இருக்கலாமா இல்லையா? மதீனானா என்னது? அது ஒரு சிட்டி,
கிராமத்திலிருந்து பட்டணத்துக்கு வரான்னா எதுக்கு வருவான்? எத்தனையோ காரணத்துக்கு வருவான்ல. அங்கே மக்கா தான் கிராமம், மதினா தான் பட்டணம். மக்காவுக்கு பக்கான்னு பேர் வச்சாங்க, மதினாவுக்கு எஸ்ரிப்னு சொல்லுவாங்க. இப்போ மக்காவிலேருந்து மதினாவுக்கு போனாங்கல்ல, போகக்கூடியவர்கள் வியாபாரத்தை அடிப்படையாக கொண்டு அங்கே போனால் நல்லா பொழைச்சிக்கலாம் என்றும் போயிருக்கலாம், அப்படி போகக்கூடியவர்களும் இருக்கலாம். அப்படி சிலர் இல்லாமல் மக்காவில் விட மதினாவில் போய் திருமணம் முடித்து கொள்ளலாம், அங்கே இருக்கின்ற பெண்களை தேர்வு செய்து திருமணம் முடிக்கலான்னு போகக்கூடியவங்க இருக்கலாம். ஆனால் நபியின் தோழர்கள் எதற்கு போனார்கள்? சஹாபாக்கள் எதற்கு போனார்கள்? மக்காவில் இருந்தால் இபாதத்து செய்ய முடியல, மக்காவில் இருந்தால் இந்த கொள்கையின்படி வாழ முடியல என்று மதினாவுக்கு போனாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இல துன்யா, யாருடைய நாடு திறந்து செல்வது என்பது துன்யாவுக்காக இருக்கிறதோ யுசிபுஹா, துன்யாவில் கிடைச்ச அந்த பிரதிபலனை உலகத்திலே அடைஞ்சிருவார். அவ் இம்ராத்தின் என்கியூஹா, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்காக வேண்டி ஹிஜ்ரத்து பண்ணி வந்தால் திருமணம் பண்ணிக்க போறாரு. ஃப ஹிஜ்ரத்துஹு இலாமா ஹாஜர இலைஹி, எதை நோக்கி ஹிஜ்ரத்து செய்தாரோ அதை நோக்கி அடைவார். ஆனால் மறுமைக்காக ஹிஜ்ரத்து செஞ்சிருந்தா, அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத்து செஞ்சா சொர்க்கத்தை அடைவார். அதானே, அந்த மகத்தான கூலியை அடைவார். அப்ப அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த நற்காரியங்கள் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தெளிவுபடுத்தினார்கள். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல காரியங்களை செய்ய முடியலனாலும் கூட ஆசைப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் ஒரு நற்காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க, செய்ய ஆர்வப்படுறாங்க, ஆனால் அதை செய்வதற்கு அவர்களுக்கு தாக்கத்து இல்லைங்க, வசதி வாய்ப்புகள் இல்லை என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை வழங்குவான். ஏன்? அவங்களுக்கு எண்ணம் இருந்துச்சு, செய்யக்கூடிய வசதி தான் இல்லை, ஆனால் கூலியை வழங்குவான். எந்த அளவுக்குன்னா, ஒரு யுத்த களத்தில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அக்வாமன் பில் மதீனா, மதீனாவில் ஒரு சாரார் இருக்கிறார்கள், நபி தோழர்களில் ஒரு சாரார் போருக்கு வருவதற்கு வாகனம் இல்லாமல் இருக்கிறாங்க, போருக்கு போகிறதுக்கு வாகனம் இல்லை, அந்த வாகனம் இல்லையே என்று கவலைப்பட்டு ஊருக்குள்ள இருக்கிறாங்க. எண்ணம் இறை வழியில் கொல்லப்பட தயார், தியாகம் செய்ய தயார் என்கிற மனநிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள்ட்ட வருவதற்கு வாகனம் இல்லை, ஒட்டகம் இல்லை, குதிரை இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி மதீனாவில் இருக்கிறார்கள். கல்ஃபனா மா சலக்னா ஷியபன் வலா வாதியன், மலை குன்றுகளையும் கணவாய்களையும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மலை குன்றும் கணவாயும் தான் அவர்கள் கடக்காமல் இருக்கக்கூடியது. ஆனால் அவங்க எங்க இருக்கிறாங்க தெரியுமா? இல்லாவஹும் மஅனாஃபி, அவர்கள் நம்மிடத்தில் தான் இருக்கிறார்கள், நம்மோடு தான் இருக்கிறார்கள். என்ன செய்யல? மலையை கடக்கல, நாம் கடந்து வந்த கணவாயை கடக்கல. ஆனால் மதீனால இருந்தாலும் இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்க? சஹாபாக்களை வைத்துக்கொண்டு ரசூலா போர்க்களத்தில் சொல்றாங்க, மதீனாவில் இருந்தாலும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நம்மோடு இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஹபஸஹுமுல் உதுர், தகுந்த காரணம் அவர்களை தடுத்து வைத்திருக்கிறது. என்ன தகுந்த காரணம்? வாகனம் இல்லை, வசதி இல்லை, இல்லாவிட்டால் யுத்தத்துக்கு வந்திருப்பார்கள். அல்லாஹ் இங்க எதை பார்த்தான் தெரியுங்களா? அந்த செயலை செஞ்சாங்களான்னு பார்க்கல, செய்யணுங்கிற எண்ணம் இருந்துச்சான்னு பார்த்தோம். இதுதான் இறைவனுடைய பார்வை. அதே நேரத்தில் ஒரு செயலை ஒருவன் செய்கிறான், அந்த செயலின் அளவு குறைவாக இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வின் திருப்திக்காகவே செய்கிறான் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவை பார்க்கவே மாட்டான், உள்ளத்தை பார்ப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இத்தகுன்னார் வலோ பிஷிக்கி தம்ரா, பேர்ச்சம்பளத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்தை விட்டு நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள், உங்களை காப்பாற்றிக்குங்க. எப்படிங்க? தர்மம் செய்கிறது எதுலைங்க? பல லட்சங்கள் அல்ல, பல ஆயிரங்கள் அல்ல, பல நூறுகள் அல்ல, 10 ரூபாய் உள்ள பேரிச்சம்பளத்தின் துண்டை கொடுத்து, பேரிச்சம்பளத்துடைய துண்டை பிச்சு கொடுத்து உங்களை நரகத்திலேருந்து காப்பாற்றிக்கிங்க. எப்படி காப்பாற்றிக்க முடியும்? இதை தர்மமாக அல்லாஹ் ஒப்புக்கொண்டால் காப்பாற்றிக்க முடியும். எப்போ ஒப்புக்கொள்வான்? இது பேரிச்சம்பளத்தின் துண்டு, இதெல்லாம் ஒரு அளவா என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். கொடுக்கணுங்கிற எண்ணம் அவன் உள்ளத்தில் உதிச்சுதே, அதை மட்டும்தான் பார்ப்பான். இதுதான் மன தூய்மை. இந்த சின்னஞ்சிறு பொருட்களில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உள தூய்மை பிரம்மாண்டமான பணிகள்கிட்ட இருக்கணும்.
பெரும் காரியங்களில் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த உள தூய்மையின் மூலம் துன்யாவிலும் பல துன்பங்களிலிருந்து காப்பாற்றப்படலாம், மறுமையிலும் சுவனத்தை அடையலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. கடந்த காலத்தில் 3 பேர் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர் என்ன செய்யறாங்க, ஒரு காத்தடிக்குது, மழை வர மாதிரி இருக்குது, குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இது பல முறை பயான்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தீன் ஜுவல்லரி LLC, தேரா, துபாய். இன்றும் அழைப்பு பணியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், கடைநல்லூர் ரியாத் தௌஹீத் அவர்கள் மற்றும் பத்தாக்கிளை. இறைவா, எங்கள் நற்பணிகளை ஏற்றுக்கொள்வாயாக என பிரார்த்திக்கும் கதீம் சினையா கிளை, ரியாத் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் கருங்காலக்குடி கிளை, மதுரை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் சிராஜுதீன் குடும்பத்தார்கள், ரியாத், சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஜமால் முகமது குடும்பத்தார்கள், MMDA காலனி, சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் காசிம், புதுப்பேட்டை, அப்துல் வாஹித் மற்றும் யூசுப் குடும்பத்தார்கள், ஜுல்பி, சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முகமது சித்தி குடும்பத்தார்கள், பூலான் குடியிருப்பு, தென்காசி மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் MJ எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் மளிகை ஷாப்ஸ், சேதுபாவா சத்திரம், தஞ்சை தெற்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பெஸ்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தார், ஆசாத் நகர், முத்துப்பேட்டை, திருவாரூர் தெற்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மக்கா கிளை சகோதரர்கள், ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் துறைமுகம் கிளை சகோதரர்கள், ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அபுஹா கமிஸ் கிளை சகோதரர்கள், ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பாப் மக்கா கிளை சகோதரர்கள், ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மதினா கிளை சகோதரர்கள், ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஜித்தா மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஜித்தா மண்டலம் செனையா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறப்புற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் துபாய் வாழ் TNTJ சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புருணை மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள் கடையநல்லூர் முகமது நாசிர், MISC, அஸ்மா, ஆமீர், ஆதில் மற்றும் குடும்பத்தார். இந்நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெற துஆ செய்யும் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் FRTJ. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அல்கோபர் கிளை, தம்மா மண்டலம், சவுதி அரேபியா. அதில் ஒருத்தர் சொன்னார், அடைக்கப்பட்ட குகையிலிருந்து இப்போ வெளி வரணும். குகையை ஒரு பாறை அடைச்சிருச்சு, அந்த பாறை விலகணும். உலகத்தில் ஒரு துன்பத்தில், துயரத்தில் மாட்டிக்கொண்டார்கள். தப்பிக்கிறதற்கு வழி தேடுகிறார்கள். என்ன முடிவெடுக்கிறாங்க, படைச்சவன் தான் நம்மளை காப்பாற்றுவாங்கிறத உறுதியாக இருந்துட்டாங்க. அந்த ரப்புல் ஆலமீன் நம்மளை காப்பாற்றுவான். நாம் இறைவனின் திருப்தியை நாடி எந்த காரியத்தை செஞ்சுருக்கிறோமோ அதை அல்லாஹ்விடத்தில் சொல்லி, இறைவா உன் திருப்தியை நாடி செஞ்சுருக்கிறேன், என்னை காப்பாற்றுன்னு கேட்போன்னு முடிவெடுத்து ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. 3 பேரும் செய்தது பிரம்மாண்டமான செயல், சாதாரண செயல் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவர் சொல்கிறார், எனக்கு வயதான முதுமையில் இருக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் சாப்பிட்ட பிறகு தான் நாங்கள் சாப்பிட்றது, அவர்களுக்காக வேண்டி உணவு வைத்திருந்தோம், அவங்க பசியில் தூங்கிட்டாங்க, அவர்கள் எழுந்ததுக்கு பிறகு, எழும் வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம், எழுந்ததற்கு பிறகு தான் அதை சாப்பிட்டார்கள், அது வரைக்கும் நாங்கள் சாப்பிடாம பொறுமையாக இருந்தோம், ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம், பல மணி நேரங்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எதற்காக இப்படி இருந்தோம் தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா, இன் குன்து ஃபஅல்து தாலிக இப்தியா வஜிஹிக, இந்த செயலை, என்னுடைய பெற்றோர்களை நான் பராமரித்த இந்த செயலை உன் திருப்தியை நாடி நான் செய்திருந்தால், உள்ளத்தை அல்லாஹ் தானே அறிவான், அல்லாஹ் தெரிஞ்சிரும்ல. மறுமையில் மனிதர்கள் நிற்கும் போது, உனக்கு நிறைய வீரத்தை கொடுத்தனே, 3 சாராரை கேட்பான்ல, உயிர் தியாகம் பண்ணவனை கேட்பான்ல, ஷஹீது வாங்க, உனக்கு கொடுத்த வீரத்தை வச்சு என்ன பண்ண, நான் உயிர் தியாகமே பண்ணியிருக்கிறேன், உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன் நிற்பான். உலகத்திலே அவன் இழந்துட்டாங்க, உயிரையே இழந்துட்டு போய் நிற்கிறான். அல்லாஹுக்கு தெரியும் உள்ளத்தில் என்ன இருந்துச்சுன்னு. அல்லாஹ் என்ன சொல்லுவான், மக்கள்கிட்ட வீரன்னு பேர் வாங்க தானே செஞ்ச, வாங்கிட்டீல, கிடைச்சிருச்சுல, போ நரகத்தும்பான். துன்யாவிலையும் உயிரை இழந்துட்டு மறுமையிலையும் நரகத்தில் போய் விழுகிறான் பாருங்க. இவன் காரணம் இஹ்லாஸ் இல்லை, மன தூய்மை இல்லை. செஞ்ச காரியம் பெருசு, ஆனால் உள்ள நோக்க தவறாக இருந்ததுனால அந்த பெரிய காரியத்தின் மூலம் நரகத்துக்கு தான் போய் விழுந்தான். பெரும் வள்ளலை கூப்பிடுவான், நிறைய செல்வத்தை கொடுத்த, என்ன பண்ண நான் வாரி வாரி கொடுத்தேன், மக்கள்கிட்ட வள்ளல்னு பேர் வாங்கறதுக்கு செஞ்சேன், பேர் கிடைச்சிருச்சுல, என்ன செஞ்சியோ அதுக்கு பேரை துன்யால வாங்கிட்டீல, இங்கே ஒன்றும் கிடையாது, போ நரகத்துக்குன்னு தள்ளுவான்.
உலகத்திலையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு மறுமையிலையும் போய் நரகத்தில் கொல்லியில் தான் நிற்குவான். அதே மாதிரி இன்னொருத்தன் யாரு? மார்க்கத்தை சொன்னவன், இரவு பகலாக தொழுதவன், ஓதியவன், தொலை வைத்தவன், பிரச்சாரம் செய்தவன். அவனை கூப்பிடுவான் அல்லாஹ். உனக்கு அறிவு கொடுத்த என்ன பண்ண? நான் மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? எல்லார்ட்டையும் நீ மார்க்க அறிஞர்னு பிரம்மாண்டமாக பேர் வாங்கணும், பெருமைக்கு தானே செஞ்ச. மக்கள்கிட்ட என்னை போன்ற ஒரு புலமை யாருக்காவது இருக்குமா என்று பேருக்காக செஞ்ச. எல்லாரும் பேசிட்டாங்களா? நீ பேர் அறிஞன் பேசிட்டாங்களா? ரைட்டு. உலகத்தில் வாங்கியாச்சா பேரு? பெருமை அடைஞ்சாச்சா? போ நரகத்துக்கு. துன்யாவில் தாவா பண்ணி மறுமையில் நரகத்துக்கு போகக்கூடிய அவலம் தேவையா? காரணம் என்ன? செயல்கள் நிறையா இருக்கு. செயல்கள் நிறையா மட்டும் இல்லைங்க, பிரம்மாண்டமாக இருக்கு. ஆனால் உள்ளம் மோசமாக இருந்ததுனால, தூய்மையற்று இருந்ததுனால போகிற இடம் நரகமாக இருக்குது. இங்கே அல்லாஹ் பார்க்குறான். அதை அவர் சொல்லுகிறார், இன் குன்து ஃபஅல்து தாலிக இப்திகாஹ வஜ்ஹிக். இறைவா, உன் திருமுகத்தை நாடித்தான் நான் செய்திருக்கிறேன் என்று நீ அறிந்தால், உனக்கு தெரியும். அந்த பாறையை கொஞ்சம் விலக்கி எங்களை வெளியிட்டுரு. கொஞ்சம் விலகுது, இருந்தாலும் 3 பேர் வெளியே போக முடியாது, கொஞ்சம் தான் விலகிருக்கு. இன்னொருத்தர் சொல்கிறார், இறைவா, எனக்கு ஒருத்தி இருந்தா, முறை பொண்ணு. அந்த பெண் தான் எனக்கு உலகத்திலே ரொம்ப விருப்பத்துக்குரியவளாக இருந்தாள். ஆனால் அந்த பெண்ணை ஒரு நாள் நான் அடைய வேண்டும்னு விரும்பினேன். ஒரு தேவை இருந்தது, என்னிடம் வந்தால் 120 தங்க காசை கொடுத்தேன். அப்பொழுது என் தேவையை பூர்த்தி செய்வதற்கு கோரிக்கை வைத்தேன். அவள் உடன்பட்டாள். ஆனால் ஒரு கட்டத்தில் அல்லாவை அஞ்சிக்கொள் என்று சொல்லிவிட்டாள். உடனே நான் அந்த தவறுகளிலிருந்து விடுபட்டு ஒதுங்கி விட்டேன், பாவம் செய்வதை விட்டு தவிர்ந்துட்டேன். அதற்கு பிறகு அவர் சொல்றாரு, எனக்கு அவள் பிடித்தவளாக இருந்தாலும், அவள் எனக்கு இணங்காவிட்டாலும், நான் ஒதுங்கி விட்டாலும், நான் கொடுத்த அந்த தங்கத்தை திருப்பி வாங்கவே இல்லை. இதுதான் அவர் குறிப்பிடுறார். 120 தங்க காசு, 120 தங்க காசை நான் திருப்பி வாங்கலை. இதை நான் உனக்காக வேண்டி செய்தேன் என்று நீ அறிந்தால், நான் ஏன் அதை திருப்பி வாங்கலை? சரி, உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு செஞ்சிட்டோம். அந்த உதவிக்கு நாம் எதிர்பார்த்தது நடக்கலை, பரவாயில்ல. அதுக்காக வேண்டி கொடுத்த காசை திருப்பி கேட்கறது நல்லதில்லை. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அதை கொடுத்ததாவே இருக்கட்டும் என்று அவர் விட்டு விட்டார். நான் ஏன் விட்டேன் தெரியுமா? உன்னுடைய திருப்தியை அடையணுங்கிறதுக்காகத்தான் விட்டேன். இதை நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், இவர் தவறையும் செய்யலை, தவறிலிருந்து விலகி இருக்கிறாரு, அந்த பெண்ணின் தேவைக்கு கொடுத்த காசையும் திருப்பி பெறலை. இந்த தர்மத்தை நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தா பாறையை கொஞ்சம் விளக்குனார். இன்னும் கொஞ்சம் விலகுச்சு, இன்னும் வெளியே போக முடியாது. 3ஆம் அவர் சொல்கிறார், இறைவா, என்கிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச காலம் இருந்துட்டு போயிட்டாரு. அதற்கான ஊதியத்தை அவர் வாங்கலை. சில காலங்கள் கழித்து வந்தார். வரும் பொழுது அவர் என்னுடைய ஊதியம் எங்கன்னு கேட்டார். உன் ஊதியமா? இதோ பாரு, ஆடுகளாக, மாடுகளாக, அடிமைகளாக இவ்வளோ இருக்குதே. இது அத்தனையுமே உன்னுடைய அந்த உழைப்பில் கிடைத்த ஊதியத்தில் போட்டு, முதலீடாக போட்டு, அதில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்னை பார்த்தா கிண்டலா தெரியுதா, கேலி பண்ணுறீங்களா, ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுதான்ப்பா ஊதியம். நீ விட்டுட்டு போனதை ஊதியமாக வைத்து நான் முதலீடு செய்து இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன். உடனே அவர் என்ன செய்தார்? அந்த மாடுகளையும் இந்த ஆடுகளையும் அந்த அடிமைகளையும் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டாரு. இது தன்னுடைய ஊழியருக்காக அந்த முதலாளி எந்த அளவிற்கு இறையச்சத்தோட, இது சாதாரண காரியமாங்க. ஹதீஸில் படிச்சிருப்போம், சில காலம் வேலை பார்த்தார்னா பல வருஷம் வேலை பார்த்துருக்காரு, சில காலம் கழித்து வந்தார்னா அது எவ்வளோ டெவலப் ஆகிருக்குது, ஒரு 10-15 வருஷம் கூட கழித்து வந்திருக்கலாம். ஆடுகளாக மாடுகளாக செல்வம் கொளிக்க கொளிக்க அதன் மூலம் பல அடிமைகளையும் வாங்குற அளவுக்கு செல்வம் கொளிச்சிருக்குது. அத்தனையும் எடுத்துட்டு போப்பா. இப்படி ஒரு முதலாளி உலகத்தில் உண்டா? இப்படி ஒரு முதலாளி இப்படி விட்டு கொடுப்பாரா? இது எவ்வளோ பிரம்மாண்டமான காரியம். அவர் ஏன் செஞ்சார்? உலகத்தில் 4 பேர் புகழணும், பேர் வாங்கணும், போற்ற வேண்டும் என்பதற்கா? அவர் சொல்கிறார், இறைவா, இதை உன் திருப்திக்காக நான் செய்தேன் என்று நீ அறிந்தால். அந்த பாறையை கொஞ்சம் விளக்குனாங்க, முழுமையாக விலகிருச்சு. இந்த 3 பேர் வெளியே போனார்கள். துன்யாவில் கூட நம்முடைய உள தூய்மையால் மிகப்பெரிய இறை உதவியை பெற்றுவிடலாம். நாம் உள தூய்மையோடு செய்கிற காரியம், இதில் சின்னஞ்சிறு காரியங்களையெல்லாம், அற்பமாக கருதுகிற காரியங்களையெல்லாம் அல்லாஹ்வுக்காக என்று உள தூய்மையோடு செஞ்சிடறோம். ஆனால் பிரம்மாண்டமான காரியங்களை மட்டும் 4 பேருக்காவது, ஒரு ஆளுக்காவது அது தெரிஞ்சாகணும்னு நம்ம நினைக்கிறோமே, அதை விட்டுட்டு
தர்மங்களை வெளிப்படையாக செய்யறது தப்பு கிடையாது. 4 பேரை செய்யற தூண்டுறதுக்கு செய்வது, வெளிப்படையா 4 பேருக்கு தெரிவது தப்பு கிடையாது. நாம் அதை சொல்லியாகணும்னு நினைக்கிறோம் பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட ஆள்னு அடுத்தவருக்கு புரிய வச்சாகணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதை கைவிட்டுறணும். நம்ம எப்படிப்பட்ட ஆள்னு அந்த ரஹ்மானுக்கு தெரிஞ்சா போதும், 4 பேருக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. இப்படி நம்ம வாழ கற்றுக்கொள்வோமேயானால் இபாதத்துகள் சமமாக இருக்கும். அன்றாடம் நாம் கடைபிடிக்கிற நோன்பு தொழுகை வச்சு நம்ம பெருமை அடிக்கல, வருடந்தோறும் நாம் நிறைவேற்றுகிற நோன்பை வச்சு பெருமை அடிக்கல, நம்மால் இயன்ற தான தர்மங்கள் 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா பெருமை அடிக்கல. நம்முடைய வாழ்நாளில் சிறுக சிறுக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு ஒரு ஹஜ்ஜை போய் நிறைவேற்றுறோம், ஒரு உமராவை போய் நிறைவேற்றுறோம். அதில் என்னடான்னா அந்த ஹஜ்ஜு செய்வதற்கு முன்னாடி ஒரு போஸ்டரு, போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு போஸ்டரு, பிறகு பேரில் சாகிற வரைக்கும் ஹாஜின்னு ஒரு பட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏராளமான சேவை நிறுவனங்களும் சமுதாய பணிகளையும் பல வருடங்களாக செய்து வருகிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வினுடைய கிருபையினால விசாலமான நிலப்பரப்பு, ரொம்ப விஸ்தீரமான கட்டமைப்பு, காற்றோட்டமான சூழல், இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் அந்த முதியோர்கள் நடைப்பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல விசாலமாக முதியவர்கள் நடைப்பயிற்சி செய்வாங்க. மருத்துவ பரிசோதனை அது கூட நம்ம என்ன செய்கிறோம், வார வாரம் செய்கிறோம். சில பேருக்கு பிபி இருக்கும், சுகர் இருக்கும், இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் அந்த முதிய வயதுங்கிறதுனால அவங்களுடைய உடல்நிலை தோதுவாக இருக்காது. அப்போ வார வாரம் மருத்துவ பரிசோதனைகள் நம்ம செய்யக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ்வுடைய கிருபையினால, மகத்தான கிருபையினால அதை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். அதே போல் மார்க்க கல்விகள், ஏன்னா இது மறுமைக்கான ஒரு பயணம். இங்கு நமக்கு சேர்க்கப்பட்டவர்கள் பிள்ளைகள் இருந்தும் கைவிடப்பட்ட முதியவர்களாக இருப்பாங்க. சில பேருக்கு பிள்ளைகள் இல்லாமல் அந்த மாதிரியான முதியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால அவங்க நாளைக்கு மறுமையில் அவங்க சொர்க்கத்துக்கு போகணும், மார்க்க அறிவு அவங்களுக்கு வேணும், மார்க்க கல்வி வேணுங்கிற அடிப்படையில் மார்க்கம் சம்பந்தமான வழிகாட்டுதல்கள், தொழுகை, அதுபோல மார்க்க கல்விகளை நம்ம கொடுத்துட்டு வர்றோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன மாதிரி சிரமங்கள் வெளி உலகத்தில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். முதியவர்கள் இன்னும் கூடுதலாக அவங்க கண்காணிக்கப்பட வேண்டும். அதையும் நம்ம என்ன செஞ்சோம், மருத்துவர்களை கொண்டு, செவிலியர்களை கொண்டு பல்வேறு விதமான ஆலோசனைகளை செய்து இந்த கொரோனாவில் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் செய்யணுமோ அதையும் மிக கண்ணும் கருத்துமாக நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். அது இல்லாமல் அவங்களுக்கு வேலை வாழைக்கு உணவு கொடுக்கணும். இப்போ முதியவர்களாக இருந்தால் அவங்க குழந்தை மாதிரி தான், குழந்தை பருவம் தானே. இந்த பசித்த நேரங்களில் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அந்த உணவு கூட எப்படி கொடுக்கணும், கனிவாக அன்பாக, ஏதோ அந்த அப்படி சாப்பிடு இப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் கனிவான ஒரு உபசரிப்பு இருக்க வேண்டும். இந்த பணிகள் எப்படி செய்யப்படுகிறது, உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த பணிகள் அனைத்துமே செய்யப்படுகிறது. நாம் நடத்தக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், நாம் நடத்தக்கூடிய சமுதாய பணிகளாக இருக்கட்டும், நீங்கள் அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி, மறுமை நாடி தரக்கூடிய பொருளாதாரத்தை நம்பிதான் இந்த பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தானியத்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான். ஒரு தானியம் என்பது 7 கதிர்களை தருகிறது. ஒவ்வொரு கதிர்களிலும் 100 தானியம் அதிலே வருகிறது, 100 முத்துக்கள் வருகிறது. அப்போ ஒரு விதையை போட்டால் 1 தான் வரணும். ஆனா என்ன செய்யறான், அல்லாஹ் பன்மடங்காக நமக்கு தருகிறான். இறைவனுடைய திருப்தியை நாடி யார் தங்களுடைய பொருளாதாரங்களை இந்த நல்ல காரியங்களுக்கு செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நாளைக்கு மறுமை நாளில் பன்மடங்காக பெருக்கி தருவான். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வல்லாஹு யுதாயிஃபு லிமை யஷாவு, அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு பன்மடங்காக பெருக்கி தருகிறான். எனவே இந்த ஜமாத்தினுடைய அருமணிகளை தொடர்ச்சியாக செய்வதற்கு உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 9952035333 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7550277119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். போச்சா, நமக்கு பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிருச்சா? இந்த பேருக்கும் புகழுக்குமா செஞ்சோம்? அதுவும் வெறும் ஹாஜினா ஒரு ஹஜ்ஜு, 2 ஹஜ் செஞ்சவங்களா வந்து அல்ஹஜ். அல்ஹாஜினா அவர் பல ஹஜ் செஞ்சுருக்கிறாருங்க அப்படின்னு பேர் வரணுமா? இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மளை பார்த்து சாதாரண பேரை மட்டும் சொல்லி கூப்பிட்டா நம்ம ஹாஜியாராக இருக்கிறோம், நம்மளை பார்த்து ஒரு ஹாஜின்னு சொல்ல மாட்டுறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த காரியம் அவருக்கு தெரியணும். நாம் ஹஜ் செஞ்ச ஆள் அப்படின்னு அவருக்கு புரியணும், நம்ம சாதாரண ஆள் இல்லை என்று தெரியணும்னு நினைக்கிறாங்கன்னா இதுதான் துன்யாவில் நம்முடைய இபாதத்துகளை மட்டமாக்கி மக்களிடத்தில் விளம்பரப்படுத்தி மறுமையில் ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு நிலை. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய பணியை கையில் எடுத்தார்கள். இறை நம்பிக்கையாளர்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் உணவளிப்பார்கள், அலா ஹுப்பிஹி, அல்லாஹுவின் விருப்பத்திற்காக உணவளிப்பார்கள், மிஸ்கீனம் வ யத்தீமம் வசீரா, ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அநியாயமான முறையில் சிறைப்பட்டவர்களுக்கும் என்ன செய்வார்கள்? உணவளிப்பார்கள். அப்போ சொல்லுவாங்க, இன்னமா நுத்தியுமுக்கும் லி வஜிஹில்லா, நாங்கள் யாருக்காக வேண்டி உணவளிக்கிறோம் தெரியுமா? அல்லாஹுவின் திருப்திக்காகத்தான் செய்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடமிருந்து நாங்கள் உணவளிச்சோங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு நன்றி உணர்வோடு நடந்துக்கணும் என்று நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். நீங்கள் எப்படியோ வாழ்ந்துட்டு போங்க, உங்கள்கிட்ட எந்த பிரதிபலனையும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். உணவு கொடுத்தோமா, தர்மம் செஞ்சோமா, உங்களுக்கு எங்களுக்கு வேறு எந்த தொடர்பு இல்லை. அதே நேரத்தில் உங்களிடத்துல பிரதிபலனையும் வாங்க விரும்பலை, நன்றியையும் நாங்கள் எதிர்பார்க்கலை. நாங்கள் ஏன் உணவளிக்கிறோம்? அல்லாஹுவின் திருப்திக்காகத்தான் செய்கிறோம் என்று இந்த இறை நம்பிக்கையாளர்கள் சொல்வார்கள். அதனால் அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், மன மகிழ்ச்சியோடு அல்லாஹ் அவர்களை சந்திப்பான். இப்படிப்பட்ட பாக்கியத்தை இறை நம்பிக்கையாளர்கள் பெறுவார்கள். இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பாடம். என்ன பாடம்? மிக பிரம்மாண்டமான காரியத்தை செய்கிற பொழுதும் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய காரியத்தை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லாஹுக்காகத்தான் செய்யறோம் என்கின்ற மனநிலையில் அந்த காரியத்தை செய்யணும். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த கட்டமாக ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. எப்படி கேட்குறாங்க? ரப்பனா, எங்கள் இறைவா, வஜஅல்னா முஸ்லிமீனி லக், எங்கள் இருவரை உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கு. ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், எங்களுடைய சந்ததிகளையும் உமக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கு. ஓ அரினா மனாசிக்கனா, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை எங்களுக்கு காட்டு, நீ எங்களுக்கு கற்றுக் கொடு. ஒத்தூபு அலைனா, எங்களை மன்னிப்பாயாக. இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம், நீ மன்னிப்பவன், கருணை மிக்கவன். வணக்க வழிபாடுகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஷ்டப்படி எடுத்துக்கொள்ள முடியாது, இறை தூதராக இருந்தாலும் அல்லாஹ் தான் காட்டணும். அதே போல் அவர் சொல்கிறார், எங்களை யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன பிரார்த்தனை செய்கிறாங்க? முஸ்லீம்களாகவே ஆக்கி வைப்பாயாக. இது எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை பாருங்க. அவங்க யாரு? முஸ்லீம்கள். எப்படிப்பட்ட முஸ்லீம்? முஸ்லீம்னா கட்டுப்பட்டவன். எப்படிப்பட்ட கட்டுப்பாடு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்பெஷாலிட்டின்னு அல்லாஹ் எதை சொன்னான்? இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிமிடத்தில் அவனது இறைவன் சொன்னான் கட்டுப்படு. சொன்ன உடனேயே அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் ரட்சகனுக்கு இதோ கட்டுப்பட்டு விட்டேன் வந்துடுவார். மறுத்து பேசவே மாட்டார், எதிர்த்து பேசவே மாட்டார், சாக்கு போக்கு சொல்லவே மாட்டார், சொன்ன உடனே கட்டுப்படுவார். அப்படிப்பட்ட தூதர் இப்ராஹிம். பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வானவர்கள் வந்து உமக்கு பிள்ளை பிறக்க இருக்கிறது என்று நற்செய்தி சொல்கிற பொழுது ஆச்சரியப்பட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துணை. அந்த மனைவி கூட தள்ளாத முதுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை பெற்றெடுக்கிறார்கள். எப்படி? அல்லாஹ் அந்த தம்பதிக்கு குழந்தையை கொடுக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புகழ்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய முதுமையில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்தானே, அந்த இறைவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும்னு புகழ்ந்தவர் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
அல்லாஹ் என்ன செஞ்சான்? தன்னுடைய மனைவியையும் இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பாலைவனத்தில் விட சொன்னான். இவ்வளோ காலம் கழிச்சு புள்ள பெற்றிருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க, அந்த பிள்ளைய நான் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்க வேணாமா? எத்தனை வருஷம் எனக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு, எந்த பேச்சு இல்லை. கொடுத்தவன் அனுப்ப சொல்லியிருக்கிறான், நேராக விட்டுட்டு வந்துடுவோம். போனார், விட்டார், வந்தார். சொன்னதை கட்டுப்பட்டார். ஏன் சொல்கிறவன் ரப்புல் ஆலமீன், அவன் தானே குழந்தைய கொடுத்தான், விட்டுட்டு வான்னா செய்யணும், அதை அவ்வளோதான். 2 பேர் விட்டு வந்தார். ஃபலம்மா பலக மாஹு செய்ய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தோளோடு தோல் சேர்ந்து உழைக்கும் பருவத்தை இஸ்மாயில் அடைந்த பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு இன்னொரு கட்டளை இடுறான். என்ன? உன் மகனை அறுத்துரு அப்படின்னு. இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் உலகெங்கும் எடுத்துரைக்கும் ஜமாத்தின் பணிகள் மென்மேலும் சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாத். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கத்தர் மண்டல வக்ரா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற கத்தரில் இருந்து பிரார்த்திக்கும் அன்பு நெஞ்சங்கள் ஃபிர்தௌஸ், ஜொஹ்ரா, ஃபசீவுதீன் மற்றும் அஃபிபா குடும்பத்தினர். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கச் செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தார் மண்டலம் லக்தா கிளை சகோதரர்கள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தர் மண்டல ஹிலால் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறப்பிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனை பிரார்த்தனை செய்யும் கத்தர் மண்டல சனயா கிளை சகோதரர்கள். ஆவணம் கைகாட்டியில் ஒரு புதிய உதயம் 2K கலெக்ஷன், ஆண் பெண் குழந்தைகளுக்கான காலணிகள், மாணவருக்கான பேக் வகைகள் மற்றும் சூக்கள் வாங்க எங்களிடம் வாங்க. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற பிரார்த்திக்கும் ஆவணம் அப்துல்லாஹ் குடும்பத்தினர், அல்கசி மண்டலம், சவுதி அரேபியா. தரணி எங்கும் தௌஹீத் மலர வல்ல ரஹ்மானிடம் பிரார்த்திக்கும் மானியமாடூர் தௌஹீத் சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பஹ்ரைன் மண்டல திண்ணை தோழர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள் அரக்கோரம் நாசர் மற்றும் குடும்பத்தினர். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் உதயம் மல்டி ஷாப்பிங், ஏரலில் புதியதோர் உதயம். உதயம் மல்டி ஷாப்பிங், புதுக்கோட்டை ரோடு, ஏரல். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பஹ்ரைன் மண்டலம். அர் ரஹ்மான் மென்ஸ் அண்ட் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ், டாக்டர் பெசன்ட் ரோட் நியர் லலிதா ஜுவல்லரி, கும்பகோணம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அபு ஃபிராஸ், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சன்னாபுரம் கிளை, தஞ்சை வடக்கு. தஞ்சை வடக்கு மாவட்டம் சோழபுரத்தில் உம்மு சலமா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் ஜூன் 1 முதல் ஆரம்பம். 1 வருட ஆலிமா பட்டப்படிப்பு மற்றும் 3 மாத தீனியாத் வகுப்புகளும் நடைபெற உள்ளது. உங்கள் இடங்களுக்கு முந்திக் கொள்ளுங்கள். சுவை கூல்ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஜூஸ், அனைத்து விசேஷங்களுக்கும் ரோஸ் மில்க், பாதாம் பால், ஐஸ்கிரீம், தண்ணீர் பாட்டில் இவைகள் அனைத்தும் நல்ல முறையில் சப்ளை செய்து தரப்படும். சுவை கூல்ட்ரிங்க்ஸ், மோதிலால் திரு அருகில், கும்பகோணம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள் ஆரிஃபா, ஹாஜிரா, நிம்ரா, தஞ்சாவூர். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் அம்மார், தல்கா, ஜைத், ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாத், பிரிஸ்பன் மண்டலம். உங்கள் வீட்டை அழகாக மாற்றிட பல டிசைன்களில், பல வண்ணங்களில் தரமான உறுதியான டைல்ஸ்கள் வாங்க நியூ ஜாஹிரா டைல்ஸ், ஈசி ரோட், மணமேல்குடி. இவர் என்ன செய்யறாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் சொல்றாங்க, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக், உன்னை நான் அறுப்பதாக, அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன். இறை தூதர்களுக்கு வருகிற கனவு இறை செய்தி. அப்படி கனவு கண்டன அவர் என்ன செஞ்சாரு? யா அபத்தி ஃபால் மா து உமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை நிறைவேற்றுங்க, என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அதற்கு நான் உடன்படுகிறேன்னார். 2 பேரும் பாருங்க, தன் மகனை இழப்பதற்கு தந்தையும் உடன்பட்டார், தன்னையே இழப்பதற்கு மகனும் உடன்பட்டார். 2 பேரும் அவ்வளவு கட்டுப்பாடு மிக்கவர்கள். அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க, இறைவா எங்களை கட்டுப்பட்டவர்களாகவே வாழவை என்றால் நாமெல்லாம் இந்த பிரார்த்தனை எவ்வளவு செய்யணும் யோசிச்சு பாருங்க. இதுதான் பணிவு. இறை தூதர்களிடத்தில் எத்தனை தியாகங்கள் இருந்தாலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பணிவும் நிரந்தரமாக அந்த நல்ல பழக்கங்கள், பண்புகள் இருக்க வேண்டும் என்கிற விருப்பமும் இருக்கிறது. ஆரம்பத்தில் நாம் ஒரு இளமை காலத்தில் கொள்கை உறுதியோடு, வீரியத்தோடு, நன்மை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் இருப்போம். காலம் போக 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 அப்படியே தேய்மானம் அடைஞ்சு போயிடும். இங்கே நாம் வைக்க வேண்டியது மரணிக்கும் வரைக்கும் இந்த கொள்கையில் நீடிக்க வேண்டும். இந்த நிரந்தரமான ஒரு தன்மை வேண்டும் என்று இந்த நபிமார்கள் விரும்பினார்கள் அல்லவா? இதே போன்று நம்ம இடத்துல இருக்கணும். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது, ரப்பனா வபாஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக். இறைவன்கிட்ட கேட்கிறார், இறைவா அவர்களிடத்தில், தன்னுடைய சந்ததிகள்கிட்ட தூதரை ஏற்படுத்துவாயாக, அந்த தூதர்கள் உன்னுடைய வசனங்களை ஓதுவார்கள், வையு அல்லிமுஹுமுல் கித்தாபுல் ஹிக்மா, வேதங்களையும் ஞானங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள், வையு சக்கீஹிம், அதன் மூலமாக அவர்களை தீய வழியிலிருந்து தூய்மைப்படுத்துவார்கள், இன்னக்க அன்தல் அசீசுல் ஹக்கீம், நீ மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். இப்போ என்ன கோரிக்கை? தூதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள்,
மக்களை பண்படுத்தும் இடத்தில் அவர் இருக்கின்றார். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? நாம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திட்டான். நம்முடைய பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு போகணும், நம்முடைய பேர பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு போகணும், நமக்கு அடுத்தடுத்து வருகிற தலைமுறையெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும், எல்லாரும் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே வாழணும்னா அவர்களை வழிநடத்துகிற தூதர்கள் வேணும்னு பிரார்த்தனை செஞ்சார். அல்லாஹ் கொடுத்தான். அந்த பிரார்த்தனையை கபூலாக்கினான். எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிமார்கள், ஒரு மனைவி சாரா வழியாக இஸ்ஹாக்கு பிறக்கிறார், அவர் தூதர். இஸ்ஹாக்கு வழியாக யாக்கூப் பிறக்கிறார், அவர் தூதர். யாக்கூப் வழியாக யூசுஃபும் பல சகோதரர்களும் வருகிறார்கள். இவங்க தான் பனு இஸ்ரவேலர்கள். ஏனென்றால் யாக்கூப் தான் இஸ்ராயில், இவர்கள் இஸ்ரவேலர்கள். யாக்கூபோடு பிள்ளை யூசுஃப் ஒரு தூதர். அந்த சந்ததிகளுக்கு ஏராளமான தூதர்களையும் அல்லாஹ் அனுப்பினான். மூசாவாகட்டும், ஈசாவாகட்டும், சக்கரியாவாகட்டும், யஹியாவாகட்டும், தாவூதாகட்டும், சுலைமானாகட்டும், நிறைய தூதர்கள். இந்த பக்கமா இன்னொரு பக்கம் ஹாஜர், அந்த மனைவியின் வழியாக இஸ்மாயிலை அல்லாஹ் கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் வழியாக நபிகள் பெருமகனாரை தூதராக அல்லாஹ் ஆக்கினான். அவரை உலகத்திற்கே தூதராக முடித்து விட்டான். இப்போ மொத்த உலகத்திற்கும் தூதர்கள் வந்து விட்டார்கள். அதானே? இந்த நிலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரார்த்தனையின் மூலம் எதை வெளிப்படுத்துகிறார்? பொது நலம். அந்த பொது நலம் மட்டுமல்ல, ஒரு தூர நோக்கு. நாம் நல்லாயிட்டோம், இது பத்தாது, நம்ம பிள்ளைங்க நல்லாகணும், நம்ம பேர பிள்ளைங்க நல்லாகணும், அவர்கள் அடுத்த காலத்தில் வாழ்பவர்கள் நல்லா இருக்கணும் என்ற எண்ண ஓட்டம் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இருந்ததை இந்த பிரார்த்தனையின் மூலம் பார்க்கிறோம். அப்படி எண்ண ஓட்டம் மட்டும் இல்லைங்க, தன்னுடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்கின்ற பக்குவம். நாம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நாம் இதே கொள்கையில் தான் இருக்கணும், இதே கொள்கையில் தான் மரணிக்கணும். இந்த ஆழத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஓ வஸ்ஸா பிஹா இப்ராஹிம் பனி. இப்ராஹிம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை வழங்கினார், எடுத்துரைத்தார். ஓ யாக்கூப், யாக்கூபும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார், யா பனிய, என் பிள்ளைகளே, இன்னல்லாஹ் இஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்வு செய்து வைத்திருக்கின்றான். ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எனவே நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மௌத்தாயிராதீங்க. இந்த அறிவுரையை தன் பிள்ளைகளுக்கு ஆழமாக போதித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த தந்தை, ஒரு பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த அறிவுரை கற்றுத்தருகிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறாங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழணும், ஒரு காலத்திலையும் உங்களுடைய மரணம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நிலையில் இருந்துடக்கூடாது. இந்த போதனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஆழமாக கடைபிடித்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ் இஸ்மாயிலை தூதராக்கினான், தன் பிள்ளையை தெளிவாக வார்த்தெடுத்தார்கள், இஸ்ஹாக்கை தூதராக்கினான். தன் பேரப்பிள்ளை யாக்கூபை வார்த்தெடுத்தார்கள், யாக்கூபையும் அல்லாஹ் தூதராக்கினான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாத்தாவிடத்தில் கற்ற கொள்கை என்ன தெரியுமா? நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நம் பிள்ளைகளிடத்திலும் ஆழமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையை கற்றுக்கொண்டார். அதையும் அல்லாஹ் சொல்கின்றான், அம் குன்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூப் அல் மௌத். யாக்கூப் அவர்களுக்கு மரணம் வருகிறது. இது இப்ராஹிம் காலத்துக்கு பிறகு, இஸ்ஹாக் காலத்துக்கு பிறகு, யாக்கூப் காலத்தில், வயசான காலத்தில். அவர்கள் பிள்ளைங்கள்ல யூசுஃபு காணாம போய், அதுக்கு பிறகு அவர் வளர்ந்து ஆளாகி அவர் சிறைவாசத்துக்கு போய், அப்புறம் மன்னர் சமுதாயத்தில் இருந்து ஒரு அமைச்சராக இருந்து, பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்து எல்லா குடும்பமும் ஒன்றாகி, பிறகு யாக்கூபுக்கு மரணம் வருகிற நேரம் அல்லாஹ் கேட்கிறான், யாக்கூபுக்கு மரணம் வரும் பொழுது நீங்க எல்லாம் அங்க இருந்தீங்களா? இல்லை. என்ன நடந்துச்சுன்னு அல்லாஹ் தானே சொல்லணும். அல்லாஹ் சொல்கின்றான், இது காலலி பனி, தன் பிள்ளைகளிடத்தில் அவர் கேட்டார், மா தாபுதூன மின் பாதி. சரி, நான் போனதுக்கு பிறகு எனக்கு பின்னால் நீங்களாம் யாரை வணங்குவீங்க? அப்படி கேட்கிறார். ஒருவர் வயசான காலத்தில், உயிர் பிரிகிற நேரத்தில், இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்குது, தன் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு எதங்க கேட்பாங்க? நமக்குன்னு இருக்கிற சொத்து இவ்வளோ, யார் யார் எவ்வளோ எடுத்துக்க போறீங்க என்று கேட்பார்கள். தொழிலை யார் பார்த்துக்க போறீங்க என்று கேட்பார்கள். அம்மாவுக்கு எவ்வளோ கொடுக்க போறீங்க என்று கேட்பார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வார்த்தெடுக்கப்பட்டார்? இவர் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்டாங்க, நீங்களே இனிமேல் யாரை வணங்க போறீங்க? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நஅபுது இலாஹக், உங்கள் இறைவனை வணங்க போகிறோம். ஓ இலாஹ ஆபாயிக்க இப்ராஹிம் ஓ இஸ்மாயில் ஓ இஸ்ஹாக்க, இப்ராஹிமுடைய, இஸ்மாயிலுடைய, இஸ்ஹாக்குடைய இலாகம் வாஹிதா, ஒரே கடவுளான
அந்த அல்லாஹுவை வணங்க போகிறோம். ஓ நஹ்னு லஹு முஸ்லிமூன், அவனுக்கே நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக இருக்க போகிறோம்னு சொன்னாங்க. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கடமை முடிஞ்சிருச்சு. அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையை தன் பிள்ளைகள்கிட்ட எடுத்து சொல்லிவிட்டு போயிட்டாங்க. பிள்ளைகள் அந்த கடமையை நிறைவேற்றணுமா இல்லையா? அவர்களால் இயன்ற வரைக்கும் ஒரு தலைமுறை நிறைவேற்றி இருப்பார்கள். அடுத்தடுத்து அப்படியே மாறி 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 எப்படி போயிருச்சு? இந்த தாவா அழுத்தமான தாவா, சாகர வரைக்கும் இந்த கொள்கையில் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாதுங்கிற தாவா மழுங்கடிக்கப்படும் பொழுது அங்கே ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வரும், அங்கே இணை வைப்பு தலைக்கேறும், கடைசியில் இறை மார்க்கத்திற்கு எதிரான கொள்கை உருவாக ஆரம்பிக்கும். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தீன் ஜுவல்லரி எல்எல்சி, தேரா, துபாய். காதிரியா நன்னாரி சர்பத் ஒரிஜினல் நன்னாரி வேர் மற்றும் வெட்டி வேர்கள் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது. எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. என்மனக்கொண்டான், உச்சிப்புலி, ராமநாதபுரம் மாவட்டம். ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைக்கும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் கஃபூர் சல்மா குடும்பத்தினர் மற்றும் ஜிஎஸ் ஃபார்ம் ஃப்ரெஷ் கொரட்டூர். இந்த நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பெல் அப்பளம் நிறுவனத்தார், பிஎம்எஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் லண்டன் ஸ்டீல்ஸ், பேராவூரணி, தஞ்சை தெற்கு மாவட்டம். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் தஞ்சை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற துவா செய்யும் மதார் குடும்பத்தார்கள், வள்ளியூர், நெல்லை மாவட்டம். ரமதானின் நன்மையை அனைவரும் அடைந்து கொள்ள இறைவனிடம் வேண்டும். ஹீலர் ஜாகிர் அலி, ராமநாதபுரம். இந்த நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை வடக்கு மாவட்டம் கரட்டுமேடு கிளை சகோதரர்கள். இந்த நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை வடக்கு மாவட்டம் காட்டூர் கிளை சகோதரர்கள். இந்த நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை வடக்கு மாவட்டம் காரமடை கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் HKR ஷீட் மெட்டல் ஒர்க்ஸ், பள்ளிவாசல் வீதி, காரமடை, கோவை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் KRS பிரைவேட் சப் LPG கேஸ் ஏஜென்சி, பள்ளிவாசல் வீதி, காரமடை, கோவை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் சூளவாய்க்கால் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் ஆறாமண்ணை கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயங்குறிச்சி கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் மசியா சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தார்கள், மலஸ், ரியாத், சவுதி அரேபியா. அதன் இலக்கணமாக என்ன ஆகி போச்சு? ஒரு பக்கம் இசாக்குடைய பிள்ளை யாக்கூபு, யாக்கூபுடைய பிள்ளைங்க இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர் சமுதாயத்தில் என்ன மாறுச்சு? வாழையாக வந்தவர்களிடத்தில் தாவா மங்கி போய்விட்டது, மழுங்கி போய்விட்டது, முடங்கி போய்விட்டது. ஏகத்துவ சித்தடை, அதன் வீரியம் அடங்கி போய்விட்டது. அதன் விளைவாக ஒன்று முளைத்தது. என்ன? ஈசா அல்லாவுடைய பிள்ளை என்கின்ற வழிகேடு முளைத்தது. உசைர் அல்லாவுடைய பிள்ளை என்று யூதர்களிடம் வழிகேடு முளைத்தது. அவர்கள் சாபத்திற்குள்ளானவர்களும் வழிதவறிகளாகவும் ஆகிவிட்டார்கள். யார் பிள்ளைங்க இவங்கெல்லாம்? இந்த கொள்கைக்காக வேண்டி வாழ்ந்து மரணித்த யாக்கூபின் சந்ததிகள். இன்னொரு பக்கத்துக்கு போய் பாருங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராகிறதுக்கு முன்னாடி அந்த ஊர் நிலவரம் எப்படி? நபி அவர்கள் மக்கா வெற்றி அடைந்ததற்கு பிறகு காபாவை திறக்கும் போது உள்ள இருந்த நிலைமை என்ன? 300க்கும் அதிகமான சிலைகள். யாருடைய சிலை? இப்ராஹிமுக்கு சிலை. எந்த காபாவை சிலை வழிபாட்டை எதிர்த்து அல்லாஹ் ஓர் இறைவன், அவன் மட்டும்தான் செவியேற்பவன், இவைகள் செவியேற்காது, பார்க்காது, பேசாது, சக்தி பெறாது என்பதை ஆழமாக சொன்ன ஒரு தூதர், அவருக்கு ஒரு சிலையை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறார்கள். வச்சவங்க யாரு? இப்ராஹிமுடைய பிள்ளை இஸ்மாயில். அந்த வம்சத்தில் வந்தவர்களிடத்தில் வாழையாக மாறி மாறி வந்தவர்களிடத்தில் திசை மாறி எது புகுந்திருக்கிறது? மூசாவுக்கு ஒரு சிலை, ஈசாவுக்கு ஒரு சிலை, போடு எல்லாருக்கும் ஒரு சிலை. 300 சொச்சம் சிலைகள். இப்ராஹிமை பற்றிய சிலை எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? ஒரு குறி பார்க்கிற மாதிரி. நபி அவர்கள் பயங்கரமான கோபப்பட்டார்கள். இப்ராஹிம் ஒருபோதும் குறி பார்த்தது இல்லையே. சிலை வழிபாடு எதிர்த்தவருக்கு ஒரு சிலை எப்படி மழுங்கி போயிடுச்சு பார்த்தீங்களா? அதை உடை தெரிந்தார்கள், எல்லாத்தையும் எடுத்து உடை தெரிந்தார்கள். நபிகள் பெருமகனார் அந்த 23 ஆண்டு கால அந்த நபித்துவ வாழ்க்கையில் எதை ஆழமாக பதிவு செய்தார்கள்? மக்காவில் வாழுகிற மக்களிடத்தில் எடுத்து சொன்ன கொள்கை என்ன? மனிதர்கள் கடவுள் கிடையாது. அந்த மனிதர்கள் அவர்களை கடவுளுடைய அந்தஸ்தில் வைத்துக்கொண்டு இவர்கள் சிவாரிசு செய்வார்கள் என்று அவர்களை வழிபடுபவர்களும் காஃபிர்கள் என்பதை அங்க போதிச்சார்கள்.
மதினால என்ன போதித்தார்கள்? கடவுளுக்கு மகன்கள் கிடையாது. அப்படி சொல்லித்தானே யூதன் நசாரான் பிரிஞ்சிருக்கிறீங்க. கடவுளுக்கு புள்ள கிடையாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையும் பெறல, யாருக்கும் பிறக்கலாம், தனிச்சவன் என்பதை அங்கே போதிச்சார்கள். எந்த ஒரு தருணத்திலும் ஒரு தூதர் கடவுளாக்கப்பட்ட கூடாது என்று தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய வாழையடி வாழையாக வந்த மக்களிடத்தில் என்ன தவறுகள் நடந்ததோ அது வரவிடாத அளவிற்கு கண்டித்தார்கள். லஅனல்லாஹு கௌமன் இத்தஹது குபூர அம்பியாயிஹிம் வஸ்ஸாலிஹீன மஸ்ஜிதா. ஒரு சமுதாயத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்களை அடக்கஸ்தலத்தை வழிபாட்டு தலமாக எந்த கூட்டம் உண்டாக்குகிறதோ அவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக. லா தஜாலு கபரி ஈதா, என்னுடைய அடக்கத்தலத்தை நீங்கள் வழிபாட்டு தலமா ஆக்கிராதீங்க. தெள்ள தெளிவாக சொன்னார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு அழகான ஒரு பல பியூட்டி. அது என்ன? அவரும் இறுதி காலம் வரை இந்த இஸ்லாத்தை தன் சமுதாயத்திற்கு ஆழமாக பதிவு செய்தார்கள். பல தூதர்களும் செய்தார்கள். அதே போல நபிகள் நாயகமும் மரணிக்கும் தருவாய் வரைக்கும் அந்த ஓரிரையை சொன்னார்கள். அந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீண்டும் ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மாதிரி. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அதே முகஜாடை தான் நபிகள் பெருமகனாருக்கு. அவர்கள் மேராஜ் இரவுக்கு செல்லும் பொழுது சொன்னார்கள், நான் மேராஜ் இரவுக்கு சென்றேன், ஈசாவை பார்த்தேன். ஈசா எப்படி இருந்தார் தெரியுமா? இந்த உர்வத் இப்னு மசூத் மாதிரி அவர் இருந்தார். மூசாவை பார்த்தேன், அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் ஷனுவா கோத்திரத்தில் உள்ள ஒரு மனிதரை போன்று இருந்தார். அப்பொழுது இன்னொருவரை பார்த்தேன், அவர் என்னை போன்று இருந்தார். இவர் யாரு? இவர் தான் இப்ராஹிம் என்று சொன்னார்கள். அவங்க பிள்ளைங்க தானங்க, அவங்க பிள்ளை இஸ்மாயில், அவங்க வம்சத்தில் வந்தவங்க தானே ரசூலுல்லாஹ். ஒரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முகஜாடையிலே வாழ்ந்து அல்லாஹ் அப்படியே அமைச்சிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னுடைய பிள்ளைகள் இந்த கொள்கையில் நீடித்திருக்க வேண்டும், தன்னுடைய சந்ததிகள் நீடித்திருக்க வேண்டும், அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் நீடித்திருக்க வேண்டும் என்பதை ஒரு எண்ண ஓட்டத்தோடு இருந்தார்களோ, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்களோ, அது மாதிரி நபிகள் நாயகமும் பிரார்த்தித்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், மக்கமா நகரத்தை பற்றி அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த மக்காவை பாதுகாப்பு மிக்க ஒரு இடமாக ஆக்கு, பரக்கத் செய்வாயாக, அதில் அருள் வளத்தை ஏற்படுத்துன்னு. ரசூலா என்ன பண்ணாங்க? மதீனாவில் பாக்கியமாக பரக்கத்தை அருள் வளத்தை ஏற்படுத்துன்னு மதீனாவுக்கு துவா செஞ்சாங்க ரசூல்லா. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர்கள் வழிதவறி விடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையா இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்களுக்கு பல எச்சரிக்கைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு காலத்திலும் வழிதவறி விடக் கூடாது என்பதில் ஒரு எண்ண ஓட்டம் அந்த இறை தூதர்கள்ட்ட இருந்துச்சு பாருங்க. இந்த எண்ண ஓட்டம் ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளின் உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். என்ன? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறையில் எந்த கொள்கையை ஏராளமான சங்கடங்களுக்கும் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் ஏற்றிருக்கிறோமோ, இதே புரிந்துணர்வோடு நம் பிள்ளையும் ஏற்றவர்களாக இருந்து அவர்களை விட்டு நாம் பிரிய வேண்டும். அதுதான் முறையாக அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போறதுன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைங்களும் அவர்கள் பிள்ளையை கரெக்டாக உருவாக்கணும் என்று இல்லாவிட்டால் இங்கும் 40 வருஷம் கழிச்சு ஒரு தர்கா வழிபாடு உருவாகும். ஏற்கனவே எங்கு தர்கா வழிபாடு இருந்துச்சோ அங்கிருப்பவர்கள் திருந்தி வந்து இதை கண்டிக்கிற சமுதாயமாக உருவாகுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். காலச்சக்கரம் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். எப்ப மிகச்சரியா எப்ப வரும்? தாவா இருந்தால் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். தாவா முடங்கினால், நன்மை ஏவி தீமையை தடுக்கிற செயல்கள் முடங்கினால், நபிமார்களுடைய பல தலைமுறைக்கு பிறகு வந்தவர்கள் நிலையே இந்த கதி என்றால், காபாவுக்குள்ளேயே பல சிலைகளை வைக்கின்ற அவலம் என்றால் நாமெல்லாம் ஏமாத்துறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இது என்றென்றும் ஜீவனாக ஜீவித்திருப்பதற்கு ஒரே ஒரு அடிப்படை தாவா. நன்மை ஏவுகிற தீமையை தடுக்கிற எந்த நிலையிலும் ஷிர்க்குக்கு இடம் கொடுத்து விடாத ஏகத்துவத்தின் சாயலோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற நிலை, இது நபிமார்களுடைய கொள்கை, நபிமார்களுடைய நலம் நாடுதல், நபிமார்களுடைய பிரார்த்தனை. அதே போன்று நம்மிடத்தில் அந்த நலம் நாடுதலும் அந்த கொள்கை வீரியமும் அந்த பிரார்த்தனையும் இருந்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கு நாம் கற்றிருக்கிற முக்கியமான பாடங்களில் ஒன்று, நம்முடைய அனைத்து காரியங்களிலும் மன தூய்மை வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல நாம் இந்த கொள்கையில் உறுதியோடு இருப்பது போல
இறுதி காலம் வரைக்கும் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் முறையிட வேண்டும். நம் பிள்ளைகளும் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்காகவும் நாம் முறையிட வேண்டும். நம் பிள்ளைகள், அடுத்தடுத்து வருகின்ற சந்ததிகள் இந்த கொள்கையில் நீடித்து வாழ வேண்டும் என்று ஏகத்துவத்தை அவர்களுக்கு சொல்பவர்களாக அல்லாஹ்விடத்திலும் அவர்களின் நேர்வழிக்கு பிரார்த்திப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைமுறையினராக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.